வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வந்து 2017 ஆண்டு 18வது கேள்வி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். கேள்வி என்ன சொல்லிக்காங்க, உருவில் ஏபியின் மூலம் ஒரு கலங்கரை விளக்கும், அதாவது கலங்கரை விளக்கம் என்ன சொன்னேன், லைட் ஹவுஸ், பிக்யூ ஆகியவற்றின் மூலம் இது சிறிய படகுகளும் காட்டப்பட்டுள்ளன. அதாவது ஏபி என்று சொல்கிறது வந்து கலங்கரை விளக்கும், பி என்றதில் ஒரு சிறிய படகும், கியூ என்றதில் ஒரு சிறிய படகும் இருக்கிறது. நம்ம யோசிச்சுக்கொள்ளணும். சரி, படகு பியில் இருக்கும் ஒருவர், பி அங்கே இருக்கு, அந்த பியில் இருக்கிற ஒருவர் கலங்கரை விளக்கத்தின் உச்சியை வந்து 30 பாகை ஏற்ற கோணத்தில் நோக்குகின்றார். அதாவது பியில் இருந்து கொண்டு அவர் அந்த கலங்கரை விளக்கத்தின் உச்சி என்ன செய்கிறாரு, பார்க்குறாராம். பியில் இருக்கும் ஒருவர் படகு கியூவை நோக்கி 20 பாகை இறக்க கோணத்தில் நோக்குகின்றார். தரப்பட்டுள்ள உருவில் இத்தகவல்களை வகை குறிக்க நோக்குநர்களின் உயரங்களை புறக்கணிக்கலாம். இப்போ நோக்குறேன்னு சொன்னால், இப்போ படகுல இருந்து ஒரு ஆள் பார்க்க போகிறேன்னு சொன்னால், படகு வந்து பியில் இருக்கக்குள்ள வந்து அந்த ஆள் இருப்பார் தானே, அந்த ஆள்ற உயரத்தை நம்ம கணக்கெடுக்காமல் படகுல மட்டத்திலான அந்த ஆள்ற கண்ணிரிக்கண்டு வச்சு கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், கேள்வியில் செய்யணும். இப்போ வந்து பியில் இருக்கிறால் வந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சி, கலங்கரை விளக்கத்தின் உச்சி என்ன, அந்த பி தான் என்ன கலங்கரை விளக்கத்தின் உச்சி, அது சரியா. ஆகவே ஏற்ற கோணம் என்று சொன்ன என்ன, அந்த கீழ் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி 30 பாகையில் பார்க்காருண்டு குறித்து காட்டணும், அதுதான் என்ன ஏற்ற கோணம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஒரு ஆள் இருக்கிறாராம். அவர் அந்த உச்சியில் இருந்து படகு கியூவை வந்து 20 பாகை இறக்க கோணத்தில் பார்க்க. அப்போ என்ன செய்யணும், அந்த பிக்கு நேரே அந்த ஒரு மட்டத்தை போட்டுட்டு அதிலிருந்து 20 பாகை இறக்க கோணம் உண்டு அதை குறித்து காட்டணும்னு சொன்னால் அது சரி. ஆகவே மட்டத்திலிருந்து 30 பாகை ஏற்ற கோணத்தில் பியை பார்க்குற மாதிரி இருக்கா குறிச்சிருக்கணும். அடுத்தது மட்டத்திலிருந்து பியிலிருந்து படகு கியூவை பார்க்குற மாதிரி 20 பாகை இறக்க கோணத்தில் அந்த படத்தில் குறிச்சிருக்கணும். இப்படி நம்ம குறிச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம 2 புள்ளியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா?